இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கடல்ல மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தடை போட்டுருவாங்க, மீனெல்லாம் நல்லா வளரணும் அப்படின்ட்டு. சரி நம்ம கடைசியாக கொஞ்சம் நாட்கள் முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி இறாலாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு. அது கடல் இறா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குமே. நம்ம வந்து காசிமேட்டில் வந்து இந்த இறால் வந்து வாங்கியிருந்தோம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வந்து இந்த இறால் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஒரு டவுட்டும் இருக்கும். ஸோ கடல் இறால் எப்படி இருக்கும், வளர்ப்பு இறால் எப்படி இருக்கும். கடல் இறாலோட அந்த சின்ன இறாலாக இருந்தாலும் அதோட மீசை வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதே நீங்கள் வளர்ப்பு இறாலாக இருந்தீங்கன்னா அந்த மீசை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டே. ஸோ நீங்கள் வாங்குறப்ப நல்ல நோட் பண்ணி வாங்குங்க. இந்த இறால் எல்லாமே நம்ம வந்து காசிமேட்டில் 150 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இதே நம்ம இங்கே வீட்டாண்டெல்லாம் வாங்கினா இந்த இறால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 250 ரூபா கொடுத்தே கூட வாங்குவேன். ஆனால் அங்கெல்லாம் வந்து கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக தான் போடுவாங்க. இங்கே வந்து அழகாக வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு டப்பா மாதிரி. அது அப்படியே அழகாக அள்ளி ஒரு ரெண்டு டப்பா கிட்டே நமக்கு வந்து இந்த இறால் வந்து போட்டிருந்தாங்க. முன்னே நம்ம வாங்கியிருந்தோம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், இப்போ 150 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணாங்க. சரி ஓகே, நம்ம சாப்பிடணும் போல இருக்கேன்னு நம்ம வந்து இந்த இறாலை வந்து வாங்கிட்டோம். ஸோ வீடியோ போட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.